இங்க யாரும் இல்ல, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. ஓ வேற பாம்பு மேல நேடு போடுதே சதாம். தெரியுது பார்த்தேன். கூடு சைக்கோக்காரன் இலையெல்லாம் மேல போட்டுட்டு வேட்டையாடிட்டு இருக்கான். சைக்கிள் எடுத்துட்டு போங்க ஜாலியா. இப்படிதான் பண்ணணும். எனிமிக்கு காட்டி கொடுக்கணும். இங்க பாரு, இந்த இடத்துல ஃபைட் நடந்துச்சுன்னா ஸ்மோக் போட்டா எந்த வழியும் தெரியாம உள்ளே மாட்டுவீங்க. ஒழுங்கு முறையதே வெளியே போயிடுங்க. வெளியே போய் அடிக்க நான் கால்ல அடிக்கிறேன். வழி தெரியலையா? பின்னாடி போ யோ, பின்னாடி போயா. பின்னாடி சார்ஜ் போடியா. சார்ஜ் போட்டு தான் இருக்கு. யோ மேல போயா. போட்டு தான் தெரியும். ஜூன் வந்துச்சு அவ்வளவுதான். ஜூஸ் ஏன் திருப்பி அங்கே போற? பின்னாடி போயா. ஏய் இதுங்க ரெண்டுமே அதான் பண்றேன். நான் சதாம் பார்த்துட்டு இருக்கேன். சதாமும் அதான் பண்ணிட்டு ரொம்ப நேரமா. மேல போ. அப்பா ஒரு வழியா கண்டுபிடிச்சிச்சு. ஐயோ இல்லையா? இல்ல என்ன கீழே போறாங்க. ஃப்ளோரா இறங்கி போயிட்டு இருக்கீங்க தெரியுதா? மேல போணும். எது மேல இறங்கியா? ஃப்ளோரா கீழே இறங்கிட்டு இருக்கீங்க. இவன் யாரு இங்க உட்கார்ந்துட்டு? இன்னொருத்தன் அப்படியே பீக் பண்றா. கீழே போடுறா. கார் எடுத்து கிளம்பிட்டோம். ஸ்கேட் போர்டு எடுத்து போயிடு. நீங்க வெளியே போறது நல்லது உங்களுக்கு. கண்ணாமத் போதும் ரீலோட் பண்ணு. செல்லம் வெளியே போயிடுச்சுப்பா. யோ ஏகேம்க்கு போற இல்ல நீ ஏகேம்க்கு போடு. இது இவ்வளவு நல்லா ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணனும் எனக்கு தெரியாதுப்பா. ஏகேம்ல 4 ஸ்கோப் அது 15 புல்லட். ஒரு எனிமிக்கு 2 புல்லட் கனெக்ட். எப்படிப்பா உனக்கு 1.5 நிமிஷம் இருக்கும் போதே சொன்னேன் வெளியே போகியான்னு. ஃப்ளோரா கீழே இறங்கி போயிட்டு இருக்கீங்க. நான் ஒரு டயலாக் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. உங்களுக்கெல்லாம் எதிரி பார்த்தா தான் பயமா இருக்கும். எனக்கு என் டீமை பார்த்தாலே பயமா இருக்கும். கரெக்ட். சரியா சார்ஜ் சுத்தமா